யார் தமிழருடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. அததான் சொல்றேன். நாங்க யார்கிட்டையும் கொண்டு போய் டப்பாவை பார்த்துக்கிட்டு டிஎன்ஏவை எடுத்து நீ தமிழனான்னு கேட்கல. இங்கே உட்கார்ந்து இருக்கிற மானிட பரப்பில் இருக்கிற எல்லோரும் மனிதர்கள். என் தாய்மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள். எனக்கு மலையாளம் தெரியும், எனக்கு கன்னடம் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், தமிழும் தெரியும். இப்ப நான் என்னன்னா, நான் கேரளாவுக்கு போனா நான் மலையாளி. அங்க மலையாள சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா தமிழர்கள் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு தான் மலையாளம் தெரியுமே, அதனால நான் மலையாளி. நான் ஒரு ஆளு தான். இப்ப நான் ஆந்திராவுக்கு போனா நான் எனக்கு தான் தெலுங்கு தெரியல, அதனால நான் தெலுங்கு. ஆந்திராவில் நான் தெலுங்கு. இப்ப கர்நாடகாவுக்கு போனா எனக்கு தான் கன்னடம் தெரியல, கன்னடம் தெரியத்தால அங்க நான் கன்னடர். அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள் எல்லாம் என்ன தமிழராக எடுத்துக்க மாட்டாங்க, என்ன கன்னடா தான் பார்ப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நான் இருக்கும்போது நான் தமிழர். என்ன ஒரு விளக்கம் பாருங்களா. அதாவது நம்முடைய தாய்மொழியை யாரெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க எல்லாம் தமிழர்கள். இது ஒரு விளக்கமா பிரச்சனை. இது நீங்க எல்லாம் எங்க இது போல எங்க நீங்க கற்றுக்கொண்டு வரீங்க? கருணாநிதி இப்படிதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்று புதிய தலைமுறையில ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. அந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டாரு. அதே போல திமுக சார்பாக திராவிடன் பிரசன்னா, அவர் எப்போதும் தமிழன் பிரசன்னா தான் அழைப்பாங்க, ஆனா அவர் தமிழன் பிரசன்னாலாம் கிடையாது, அவர் திராவிட பிரசன்னா கலந்து கொண்டிருந்தாரு. குறிப்பா இந்த விவாத நிகழ்ச்சிக்கு தலைப்பு திராவிடம் என்பது சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ற தலைப்பில. அதாவது அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது, திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர்க்கு திராவிடம் சாதகமானது, தமிழர்களுக்கு திராவிடம் பாதகமானதுன்னு பேசினாரு. ஏன்னா தமிழர்கள் உரிமைகளை பறிக்கப்படும் போதெல்லாம் இந்த திராவிடம் தமிழர்களுக்காக நின்றதில்லைல்ல, அதன் அடிப்படையில் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா நீங்களே பாருங்களா, இப்ப இது தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கு வருட பிறப்புக்கு விடுமுறை இருக்கு, திராவிடம் பிற மொழியாளர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கு. இப்ப ஆந்திராவுக்கு போங்களா, தமிழ் வருட பிறப்புக்கு விடுமுறை இருக்கான்னு கேளுங்களா, இருக்காது. அந்த உரிமையை திராவிடம் பெற்று கொடுத்ததுன்னா பெற்று கொடுக்கல. அப்ப என்ன, திராவிடம் பிற மொழியாளர்களுக்கு சாதகமானது, தமிழர்களுக்கு பாதகமானது என்று அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் விளக்கி பேசியிருந்தாரு. அதே போல இந்த திராவிடம் இருக்குல்ல, இந்த திராவிடம் இது ஒரு சனாதன பேசுறாங்க பத்தியா, அவங்களுக்கு ஆதரவானது இந்த திராவிடம். சனாதனத்தை எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு பாதகமானதுன்னு பேசியிருந்தாரு. காரணமும் சொல்லியிருந்தாரு. அதாவதுங்க, இப்ப சனாதனத்தை நம்ம எதிர்க்கிறோம், இந்த கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இந்த சாதிக்காரங்க மட்டும்தான் போகணும், மற்ற சாதிக்காரங்களாம் அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, மற்ற சாதிக்காரங்களாம் வெளியில தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. இப்ப நாம அதை எதிர்த்து பேசுறோம்ல. அதே போல திமுகலயும் சனாதனம் இருக்கு. அது என்ன சனாதனம்னா, முதல்ல கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு. அடுத்து மூத்த தலைவர்கள் பல பேர் திமுகவில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது. அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். திமுகவுக்கு தலைவர் பொறுப்பேற்க தகுதியானவர் ஐயா ஸ்டாலின் தான் சொல்லிட்டு ஐயா ஸ்டாலினுக்கு அந்த முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா துணை முதல்வர் கொடுப்பாங்களா யாருக்கு, அடுத்த கலைஞர் உதயநிதி அவர்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அவர் தான் திமுக தலைவராக வரப்போறாரு, துணை முதலமைச்சராக ஆவாரு. அடுத்த முதலமைச்சருக்கு அவரை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்ப இப்படி ஒரு சனாதனம் இருக்குல்ல. திமுகல மூத்த தலைவர்கள் இருந்தாலும், திமுக இயக்கத்துக்காக போராடினாலும், என்னதான் நீ போராட்டம் பண்ணாலும் அந்த தலைவர் பதவியும் அதே போல அந்த முதலமைச்சர் பதவியும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சென்றடைன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுவும் ஒரு சனாதானம். அப்ப திமுக சனாதானத்தை ஆதரிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ணன் பேசுறது நியாயமா தானே இருக்கு, அதான உண்மை. அதே போல இப்ப திராவிடம் யாருக்கு சாதகம், சாதியவாதிகளுக்கு சாதகமா இருக்கும், சாதியை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமா இருக்கும். ஏன்னா திமுக மூத்த தலைவர்கள் பல பேர் மேடையில பேசியிருக்காங்களே, அதாவது உயர் நீதிமன்றத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் நீதிபதிகளா இருக்காங்கன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு பேசுறது யாரு, திமுக கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள். அப்புறம் பொன்முடி மேடையிலே இருக்கும்போது ஒரு சகோதரியை பார்த்து நீ எஸ்சி தானமான்னு கேட்டாரு. அப்ப சாதியவாதத்துக்கு ஆதரவா யாரு நிக்கிறா பார்த்தா இந்த திராவிடம் நிக்குது. அப்ப அது போன்ற நபர்களுக்கெல்லாம் இந்த திராவிடம் சாதகமானதா இருக்கும், சாதியை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது அப்படின்ற மாதிரி நான் கார்த்திகேயன் தெளிவா பேசினாருங்க. அவர் பேசுறது எதனா தவறு இருக்காங்க, எல்லாம் நியாயமா தானே பேசியிருக்காருங்க. இப்ப பாருங்க, அவர் தமிழன் பிரசன்னான்னு சொல்லிக்கிறாரு, அவர் திராவிட பிரசன்னா பேசும்போது, அதாவது
தமிழருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரு எனக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னையா பிரசன்னா அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சிருந்தேன். அதாவது அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் வந்து கேட்கிறாரு, சரி தமிழர்களுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்குறீங்க, யார்தான் தமிழர் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பிரசன்னா சொல்றாரு பாருங்களா, இந்த பதில பாருங்களா. இந்த பதில கேட்டீங்கன்னா நீங்களே அப்படியே என்னப்பா பிரசன்னா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நினைப்பீங்க. அதாவது என்னுடைய தாய்மொழி தமிழ யாரெல்லாம் பேசுறாங்களோ, என்னுடைய தாய்மொழி தமிழ யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் தமிழர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போங்க. தமிழர்களுக்கு விளக்கம் நீங்க கேட்டிருக்கீங்களா ரொம்ப நாளா? பிரசன்னாவின் விளக்கத்தை பார்த்தீங்களா? என்னுடைய தாய்மொழியை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு வந்து மலையாளம் தெரியும், எனக்கு வந்து கன்னடம் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், தமிழும் தெரியும். இப்ப நான் என்னன்னா, நான் கேரளாவுக்கு போனா நான் மலையாளி, அங்க மலையாள சகோதரர்கள் எல்லாம் என்ன தமிழர்களை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு தான் மலையாளம் தெரியுமே, அதனால நான் மலையாளி, நான் ஒரு ஆளு தான். இப்ப நான் ஆந்திராவுக்கு போனா நான் வந்து எனக்கு தான் தெலுங்கு தெரியல, அதனால நான் வந்து தெலுங்கு, ஆந்திராவோட நான் தெலுங்கு. இப்ப கர்நாடகா போனா எனக்கு தான் கன்னடம் தெரியல, கன்னடம் தெரியத்தால அங்க வந்து நான் கன்னடர், அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள் எல்லாம் என்ன தமிழராக எடுத்துக்க மாட்டாங்க, என்ன கன்னடா தான் பார்ப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நான் இருக்கும்போது நான் தமிழர், என்ன ஒரு விளக்கம் பாருங்களா. அதாவது நம்முடைய தாய்மொழியை யாரெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க எல்லாம் தமிழர்கள். இது ஒரு விளக்கமா பிரசன்னா? இது நீங்க எல்லாம் எங்க இது போல எங்க நீங்க கற்றுக்கொண்டு வரீங்க? ஐயா கருணாநிதி இப்படிதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் பேச சொல்லி கொடுத்திருக்காரா? இது என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஆக சிறப்பா தமிழ் பேசுறாரு, விவாதத்துல அற்புதமா எடுத்து பேசுறாரு. அவர் தமிழரா? நீங்க சொல்லுங்க, அவர் தமிழரா? நீங்க அவர் தமிழர்னு சொன்னாலும் அவர் ஏற்க மாட்டாரா? தமிழர் இல்லைன்னா அவர் வெளிப்படையா சொல்லுவாரு. அதுதானே உண்மை. இப்ப நம்ம தமிழருடைய உரிமை இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்மளை மற்றவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, மற்றவர்கள்னா யாரு? நம்ம எதிர்க்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தம் பேசுறவங்க, இவங்க தமிழ்னு பேசி பிரிவினைவாதம் பேசுறாங்க, அதாவது தமிழ்நாட்டுல வந்து மொழி பிரச்சனையை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஏங்க அப்படி இல்லைங்க. இப்ப நான் இருக்கேன், நான் தமிழ், நானு இப்ப ஆந்திரால தெலுங்கர்கள் இருக்காங்க. இப்ப ஆந்திரா மண்ணை நாங்கள் ஆள வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லல. இது தமிழர் நிலம், தமிழர்கள் நாங்க பெருத்து வாழ்றோம், இது எங்களுடைய மண், இந்த நிலத்தை நாங்க ஆளணும்னு சொல்றோம், இது எங்களுடைய உரிமை தானங்க. இப்ப கர்நாடகாவை தமிழர் ஆளணும்னு நான் சொல்லல, கேரளாவை மலையாளிகள் ஆளட்டும், தமிழர்கள் நாங்க அங்க ஆள வரல, ஆனா இது எங்களுடைய பூமி, நாங்க ஆள்றோம்னு சொல்றோம். இப்ப அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்க என்றாவது ஒரு நாள் பேசியிருக்கோமா கன்னடர்களுக்கு எதிராக, மலையாளிகளுக்கு எதிராக, தெலுங்கர்களுக்கு எதிராக என்றாவது ஒரு நாள் பேசியிருக்குமா? எல்லாருமே வாங்க ஒற்றுமையா ஒன்னா வாழ்வோம், ஆள்றது இது எங்களுடைய மண்ணு, இந்த நிலத்தை ஆளக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு, நாங்க ஆள்றோம்னு சொல்றோம், உங்களுக்கான அனைத்து உரிமைகளையும் நாங்க கொடுக்குறோம்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க பிற மொழியாளர்களுக்கு எதிரானவர்கள், பிற மொழியாளர்கள் அடிச்சிருவாங்க, உதைச்சிருவாங்க, இப்படி கட்டமைக்கிறது. குறிப்பா பிரசன்னா போன்ற ஆட்கள் எல்லாம் இப்படிதான் மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பிற மொழியாளர்களுக்கு வந்து எதிரானவர்கள் என்று சித்தரிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா பிரசன்னா கொடுத்த விளக்கம் என்னப்பா, தமிழ் மொழியை நம்முடைய தாய்மொழியை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திமுக இருக்கக்கூடிய நபர்களும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. திராவிடம்னா இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கல்யாணத்துல போயிட்டு இந்த கல்யாணத்துக்கு பேர் தானே திராவிடம் அப்படின்றாருல, அது மாதிரி பிரசன்னா இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. குறிப்பா பிரசன்னாவின் இந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.